இன்னொன்று, அண்மை காலமாக வேண்டுமென்றே திட்டமிட்டு கட்சி கட்டுப்பாடை மீறி சில பேர் செயல்படுகிறார்கள். மாண்பு அம்மா காலத்திலும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகும் சரி, யாரும் கட்சி கட்டுப்பாட்டை மீறினால் தலைமை அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும். அதன் பேரில் தான் நாங்கள் சில நடவடிக்கையை நாங்கள் எடுத்திருக்கிறோம். எதையும் இந்த பத்திரிகையிலே சொல்லிடுறோம். ஏன்னா அதுக்கு ஒரு காது மூக்கு கண்ணு வச்சு பத்திரிகை வெளியிடுறீங்க. தயவு செய்து நான் தெளிவுபடுத்திட்டேன். அதே போல திரு டிடி அவர்கள் என்னை பற்றி சில கருத்து தெரிவிச்சிருக்கார். மாண்பு உள்துறை அமைச்சர் அவர்கள் ஐடிசி ஹோட்டல்ல தெளிவாக சொல்லிட்டார், உட்கட்சி விவகாரத்தில் நான் தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டார். அதிமுக என்டிஏ கூட்டணி அமைக்கப்பட்டு சொல்லிட்டார். அதுக்கு பிறகு ஒரு வாரம் கழித்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை திரு டிடி அவர்கள் சந்தித்து பேசுகின்ற பொழுது, நாங்கள் அதிமுக கூட்டணி இல்லை, ஆனால் என்டிஏ கூட்டணி இருக்கிறோம், ஆனால் என்டிஏ எடுக்கின்ற முடிவுக்கு நாங்கள் தொடர்ந்து செல்வோம் என்று சொன்னார். என்டிஏ எடுக்கின்ற அந்த கூட்டணியில் தான் திரு டிடி அவர்கள் இடம்பெற்றிருக்காரு. அந்த கூட்டணியில் அவர்கள் எடுக்கின்ற முடிவுக்கு நாங்கள் சம்மதிப்போம் என்ற ஒரு கருத்தை உங்கள் டிவியிலையும் பத்திரிகையிலும் செய்தி வெளியிட்டார். ஆனால் அண்மையில் என்ன நினைத்தாரோ தெரியல, என் மீது சில குற்றச்சாட்டை சொல்லிட்டு இருக்காரு. நேற்றைய தினம் முகமூடி அணிஞ்சிட்டு போனாருங்கிறார். இது எந்த விதத்தில் சரியா இருக்கும்? நீங்க பாத்தீங்கன்னா முகமூடி முடிஞ்சிட்டுலாம் போகல, அவர் தான் முகமூடி அணிஞ்சு அதிமுக முடிஞ்சார். இது 19/12/2011 19/12/2011 குறிச்சிங்க. 19/12 அப்போது மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் திரு டிடி தினகரன் அவர்கள் அடிப்படை உறுப்பு நீக்கப்பட்டு விட்டார். இது அம்மாவுடைய கையெழுத்து. உங்களுக்கு வேணா பார்த்துங்க. 10 ஆண்டு காலம் கட்சியிலே கிடையாது. மாண்பு அம்மா அவர்கள் மறைந்த பிறகு, இறந்த பிறகு, அப்பொழுதுதான் அந்த இறுதிச்சடங்கு வரார். அது வரைக்கும் அம்மா அவர்கள் இருக்கின்ற வரை அவர் சென்னை பக்கமே இல்லை. அவர் என்னை பற்றி பேசல. இது தேவையில்லை. அவர் எந்த உள்நோக்கத்தோட பேசுற எனக்கு புரியல. ஏன்னா தேசிய தலைவராக இருக்கின்ற ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு பாரத ரத்னா இந்திய நாட்டுடைய உயர்ந்த விருதான பாரத ரத்னா கொடுக்க வேண்டும் என்று அறிவிப்பு கொடுத்த பிறகுதான் இப்படிப்பட்ட கருத்தை சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு முந்தையெல்லாம் இப்படிப்பட்ட கருத்தை சொல்லல. இது என்ன உள்நோக்கத்தோட பேசுறாங்க எனக்கு புரியல. அதோட அதிமுக தனி தீர்மானம், இது கிட்டத்தட்ட சிறப்பு தீர்மானம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றணும். அந்த சிறப்பு தீர்மானத்தில் தான் சில பேர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தோம். அப்ப அந்த சிறப்பு தீர்மானத்தில் சுமார் 2500க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர் கலந்து கொண்டு எடுக்கப்பட்ட முடிவு. அதுல அந்த தீர்மானத்தில் சொல்லுவது, கழக அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கி வைப்பதோடு இன்று முதல் கழக உடன்பிறப்புகள் யாரும் மேற்கண்டவர்களுடன் எவ்வித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் இந்த பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றப்படும். இதையும் மீறி, கட்சி கட்டுப்பாட்டையும் மீறி அவர்கள் செயல்பட்டால் வேறு வழி இல்லை, தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் தலைமை கழகம் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதுமே தெரிஞ்சு.